Welcome students, 12th Biozoology Unit 2ல Chapter 5 RNA World பார்க்க போகிறோம். Molecular Genetics லெசனில் RNA World அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். RNA World, RNA உலகம். Prankel, Conrad and Singer 1957 first demonstrated that RNA is the genetic material in RNA containing virus like tobacco mosaic virus. இந்த டொபேக்கோ மொசைக் வைரஸ்னு சொல்லக்கூடிய புகையிலை மொசைக் வைரஸ்லேருந்து ஆர்என்ஏவை பிரித்தெடுத்தனர். ஆர்என்ஏவை டொபேக்கோ மொசைக் வைரஸ்னு சொல்லக்கூடிய புகையிலை மொசைக் வைரஸோட ப்ரோட்டீன்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்கல், கான்ட்ராக்ட் அண்ட் சிங்கர். இந்த இயர் ஆஃப் 1957 இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ஆர்என்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலாக கொண்ட வைரஸ் வந்து டிஎம்பி வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த டேர்ம் ஆர்என்ஏ வேர்ட் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை வால்டர் கில்ஃபர்ட். இந்த வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார்? வால்டர் கில்ஃபர்ட் இன் தி இயர் ஆஃப் 1986. இது எல்லாமே ஒன் வேர்டில் கேட்பாங்கம்மா. ஆர்என்ஏ அஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன் எர்த் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா வால்டர் கில்ஃபர்ட் இன் தி இயர் ஆஃப் 1986. Next, three molecular biologists in the early 1980s, Leslie Orgel, Francis Crick, Carl Woese, independently proposed the RNA world as the first stage in evolution of life, a stage when RNA catalyzed all molecules necessary for survival and replication. Leslie Orgel, Francis Crick and Carl Woese, இந்த மூணு மாலிகுலர் பயாலஜிஸ்ட் மூணு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பரிணாமத்தின் முதல் நிலை தான் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி ஆர்என்ஏ உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிணாமத்தோட முதல் நிலை அப்படின்றது என்ன? ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறவங்க யார்? பிரான்சிஸ் பிரிக், காரல் வூஸ் அண்ட் லெஸ்லி ஆர்ஜெல். இவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க. ஒரு ஆர்கானிசத்தோட மெட்டபாலிசமாக இருக்கட்டும், அல்லது டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், அல்லது மெனி அதர் ப்ராசஸஸ், பிளவுறுதல், இந்த மாதிரியான நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எதை சுற்றி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏவை சுற்றியே நடக்குது. அதனால் ஆர்என்ஏ மேபி மரபு பொருளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பட் ஆர்என்ஏ மரபு பொருளா, டிஎன்ஏ மரபு பொருளா அப்படின்றத ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் கிளாஸ் நடத்தியிருக்கேன் இல்லையா? டிஎன்ஏ தான் மரபு பொருள் அப்படின்றத வந்து ஹெர்சேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்என்ஏவும் மரபு பொருள் அப்படின்னு சொன்னது யார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிராங்கல், கான்ட்ராஸ்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, சிங்கர், இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே ஆர்என்ஏல வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்பவே கம்மி. அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம், சரியா? There are several biochemical reactions in living system that are catalyzed by RNA. நிறைய biochemical reaction in living system are catalyzed by RNA அப்படின்னு சொல்கிறாங்க. This catalytic RNA is known as ribozyme, very important one mark. But RNA being a catalyst was reactive and hence unstable. ஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்டலிஸ்ட், வினையூக்கியாக இருக்கிறதுனால அதுக்கு நிலைப்புத்தன்மை, இந்த ஸ்டெபிலிட்டி என்னவாக இருக்குது? குறைவாக இருக்குது. அதனால தான் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லெட் டு எவல்யூஷன் ஆஃப் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் தான் என்ன? டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ தான் ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தைமின் இருக்கும். அதனால் வந்து டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வாட் இஸ் தட் கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம் ஆர்என்ஏ. ஆனால் டிஎன்ஏ வந்து தைமின் இருக்கிறதுனால என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் சர்டன் கெமிக்கல் மாடிஃபிகேஷன், சில மாற்றங்கள் வந்து டிஎன்ஏல இருக்கிறதுனால டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்குது. டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஹேவிங் எ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட். உங்களுக்கு முன்னாடியே நடத்தியிருக்கோம் இல்லையா? ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரெப்ளிகேஷன் நடந்திருந்தது அப்படின்னா, ரெப்ளிகேஷன் நடக்கும்போது பேரண்ட் செல் இருக்கு இல்லையா, இந்த பேரண்ட் இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலையில் என்ன பேஸ்பேரிங் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் பேரிங், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால்
நியூவாக உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடினைன் இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல இப்போ இங்கே அடினைன் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட்டாக என்ன உருவாகும்? தைமின் உருவாகும். இங்கே தைமின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே அடினைன் உருவாகும். அப்போ பேரண்ட் செல்லில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக காம்ப்ளிமெண்ட்ரியாக டாட்டர் செல்லில் உருவாகும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸ்டேபிள் டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல் ஹேவிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட். இட் ஹாஸ் ரெஜிஸ்டர்ட் சேஞ்சஸ் பை எவால்விங் த ப்ராசஸ் ஆஃப் ரிப்பேர். டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆர்என்ஏ மாலிகுல் ஃபங்க்ஷன் அஸ் ஜீன் ரெகுலேட்டர்ஸ் பை பைண்டிங். ஜீன் ரெகுலேட்டராக ஆர்என்ஏ ஒர்க் பண்ணுது, பைண்டிங் டு எ டிஎன்ஏ அண்ட் affect gene expression. Some viruses use RNA as the genetic material. வைரஸில் என்ன தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது? ஆர்என்ஏ தான் மரபு பொருளாக இருக்குது. எதில்? வைரஸில். இப்போ கொரோனா வைரஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ் தானே. இப்போ வைரஸில் ஆர்என்ஏ மரபு பொருளாக இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. பட் டிஎன்ஏ தான் ஆர்என்ஏவோட கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ தான் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்ட்ரூ ஃப்ரீஸ் அண்ட் கேரிங் மெல்லோ recipients of Nobel Prize in the year of 2006 were of the opinion that RNA is an active ingredient in the chemistry of life அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு பாருங்கள். ஆண்ட்ரி பையர் அண்ட் கிரேக் மெல்லோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உயிர்களோட வேதியியலில் ஒரு செயல்மிகு உட்பொருளாகத்தான் ஆர்என்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுக்காக அவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. உங்கள் புக்கில் இல்லை, புரிகிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஆர்என்ஏ வேர்ல்டு. ஆர்என்ஏ தான் ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்என்ஏ ஹாஸ் த எபிலிட்டி டு செட் ஆஸ் போத் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் கேட்டலிஸ்ட். மரபு பொருளாகவும் செயல்படுகிறது, உயிர்கிரியா ஊக்கின்னு சொல்லக்கூடிய கேட்டலிஸ்டாகவும் வினையூக்கியாகவும் செயல்படுகிறது. There are several biochemical reaction in living system that are catalyzed by RNA. The catalytic RNA is known as ribozyme. பிஃபோராகவே சொன்னேன் 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்டலிட்டிக் ஆர்என்ஏவோட நேம் என்னென்னு கேட்பாங்க, ரிபோசைம். ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணுதுன்னு சொன்னோம், அங்கே தியரியில் பார்த்ததா மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங், இந்த மாதிரியான எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே இந்த ஆர்என்ஏ இன்வால்வ் ஆகுது. ரியாக்டிவாக இருக்குது, ஆனால் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டேபிள் கிடையாது, அன்ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் டிஎன்ஏன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கெமிக்கல் மாடிஃபிகேஷன் இருக்கிறதுனால இந்த ஆர்என்ஏலேருந்து தோன்றின ஒரு மாறுபட்ட வடிவம் தான் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிள் தென் ஆர்என்ஏ. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வர்சஸ் ஆர்என்ஏ. எப்படி மிஸ் டிஎன்ஏ தான் ஸ்டெபிலிட்டி உள்ளது அப்படின்னு அதிகமாக சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வர்சஸ் ஆர்என்ஏ. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்கு இடையான மரபு பொருட்களின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் ரெப்ளிகேஷன் ஆர் ஸ்டெபிலிட்டி. செல்ஃப் ரெப்ளிகேஷன், ஸ்டெபிலிட்டி. தன்னிய இரட்டிப்பாதல், ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மை. Stability as one of the property of genetic material was clearly evident in Griffith transforming principle. Griffith எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டெபிலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம், வைரஸை எடுத்து ஹீட் பண்ணி ஹீட் கில்டு வைரஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது வைரஸை கில் பண்ணும்போது அங்கே உள்ளுக்குள்ளே என்ன இறக்காது, அதுக்குள்ளே உள்ள நியூக்ளிக் மெட்டீரியல் இறக்காது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சோம், டிஎன்ஏ வந்து வெப்பத்தினால கூட டிஎன்ஏவை வந்து நம்மளால் கொல்ல முடியலை. அப்போ டிஎன்ஏ தான் அதிகப்படியான நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹீட் விச் கில்டு த பாக்டீரியா டிட் நாட் டெஸ்ட்ராய் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். இன் டிஎன்ஏ டூ ஸ்டாண்ட்ஸ் பீயிங் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒன்று ஹீட்டால் என்ன பண்ண முடியலை, உள்ளுக்குள்ள உள்ள டிஎன்ஏவை டெஸ்ட்ராய் பண்ண முடியலை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏல வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், பேஸ் பேரிங் இருக்குது. இப் செப்பரேட்டட் பை ஹீலிங் கேன் கம் டுகெதர். டீநேச்சுரேஷன் கொடுத்தீங்க, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்து டிஎன்ஏவை பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கம் டுகெதர், ஒட்டிக்கும். அதனால்
ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டெபிலிட்டிக்கு என்னென்ன ரீசன் சொல்லலாம்? ஹீட் பண்ணால் கூட என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ சிதைவடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேரை நீங்கள் வந்து டீநேச்சுரேஷன் பண்ணாலும் திருப்பி என்ன ஆகிக்கிறோம், திருப்பி ரெண்டுமே இணைந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ், எப்படி தகவலை வந்து சேமித்து வச்சுக்குது அப்படின்றதோட அடிப்படையிலையும் சொல்லலாம். இப்போ மரபு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மெண்டலோட பண்புகள் வடிவிலையும் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை அது இருக்கும் இல்லையா? இப்போ மெண்டல் என்ன சொல்லுவார், குட்டையான தாவரம், நெட்டையான தாவரம், ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு. இப்போ இந்த எல்லா கேரக்டருமே யாருக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆரண்யவை பொறுத்த வரையில் புரத உற்பத்திக்கான தகவல்களை மட்டும் நேரடியாக வெளிப்படுத்தும். ஆனால் டிஎன்ஏவை எடுத்துட்டிங்கன்னா டிஎன்ஏவோட புரத உற்பத்தி யாரை நம்பி தான் இருக்குது அப்படின்னா ஆரண்யவை சார்ந்தே இருக்குது. அதே மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே மரபு பொருள் தான். ஆனால் டிஎன்ஏ என்ன தன்மை உடையது அப்படின்னா அதிக நிலைப்புத்தன்மை இருக்கிறதுனால மரபு தகவல்களை சேமிக்க முடியும். டிஎன்ஏவால் என்ன பண்ண முடியும்? இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ். நல்லா கவனிங்க, டிஎன்ஏவால் என்ன பண்ண முடியும்? அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆர்என்ஏ வந்து அந்த மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யார்? ஆர்என்ஏ. ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது யார்? டிஎன்ஏ. அதனால தான் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ as the genetic material அப்படின்னு சொல்லலாம் ஆர்என்ஏவை விட. See here, both DNA and RNA can act as genetic material, but DNA being more stable store the genetic information and RNA transfer the genetic information. DNA வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கும், ஆர்என்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். வேரியேஷன் த்ரோ மியூட்டேஷன், திடீர் மாற்றம் மூலம் மாறுபாடுகள், திடீர் மாற்றம் மூலமாக மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் ஏபிள் டு மியூட்டேட், திடீர் மாற்றம் அடையக்கூடியது தான். ஆர்என்ஏ பீயிங் அன்ஸ்டேபிள், ஆர்என்ஏ வந்து என்ன அன்ஸ்டேபிளாக இருந்த போதிலும் மியூட்டன்ட் அட் ஃபாஸ்டர் ரேட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மியூட்டேட் ஆகும், வேகமாக திடீர் மாற்றம் அடையக்கூடியது. இப்போ கூட சொல்லியிருப்பாங்க கொரோனா வைரஸ் திடீர் மாற்றம் அடைஞ்சு பல்வேறு வடிவத்தில் வந்து இந்த நாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ வைரஸஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாற்றம் அடையக்கூடியது தான், மியூட்டேட் ஆகக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறோம். Thus viruses having RNA genome with shorter lifespan can mutate and evolve faster. ஆனால் லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏக்கு எவ்வளோ தான்? ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் தான். ப்ரீவியஸாக பார்த்ததாம்மா செல்ஃப் ரெப்ளிகேஷன், அங்கே பார்த்தது தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் அக்கார்டிங் டு த ரூல் பேஸ் பேரிங் ஆன் காம்ப்ளிமெண்ட்ரி. போத் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுக்குமே என்ன பண்பு உண்டு அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், ஹேவிங் த எபிலிட்டி டு டைரக்ட் டூப்ளிகேஷன். ப்ரோட்டீன்ஸ் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் திஸ் கிரைட்டீரியா. தண்ணியை இரட்டிப்பாதல் திறன் வந்து இருக்கணும். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் வந்து உருவாகக்கூடிய லாவோட அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுக்குமே என்ன தன்மை உண்டு அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக டூப்ளிகேட் ஆகக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் ப்ரோட்டீனுக்கு அந்த மாதிரியான டூப்ளிகேஷன் கேரக்டர் வந்து கிடையாது. ரெப்ளிகேஷன் கேரக்டர் யாருக்கு தான் இருக்குது? ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் ரெப்ளிகேஷன் கேரக்டர் இருக்குது, ஆனால் ப்ரோட்டீனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை பிஃபோராக பார்த்தோம் இல்லையா, அதே தான் ஸ்டெபிலிட்டி. It should be stable structurally and chemically. The genetic material should be stable enough not to change with the different stages of life cycle, age, or with change in physiology of organism. Stability as one of the property of genetic material was clearly evident in Griffith transforming principle. Heat, which killed the bacteria, did not destroy some of the properties of genetic material, and DNA are the two strands being complement, if separated, denatured by healing, can come together renaturation when appropriate condition is provided. இது எல்லாமே முன்னாடியே பார்த்ததாம நிலைப்புத்தன்மை. கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஹீட்னால டிஎன்ஏ வந்து சாகலை. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷன் ஹீட்டை கொடுத்து அந்த இரட்டையில் டிஎன்ஏவை வந்து நம்ம பிரித்தோனாலும் மறுபடியும் வந்து என்ன ஆகிக்கிறோம் அப்படின்னா அது ஒன்று சேர்ந்துக்கிறோம்.
சில பாயிண்ட் விடுபட்டிருக்குமா அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆர்என்ஏவோட ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2' நிலையில் வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். இந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, அது என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்வினை புரியக்கூடிய ஒரு குழு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் ஆர்என்ஏ வந்து ஈஸியாக டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால தான் ஆர்என்ஏவை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வினையூக்கி கேட்டலைசர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ ஈஸியாக வந்து இது என்ன ஆகிடுது, சிதைஞ்சு போயிடுது. எதனால் சிதைஞ்சு போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைடு எடுத்துட்டிங்கனாலும் அதோட 2' எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குமா. அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து எதிர்வினை புரியக்கூடிய ஒரு குரூப். அதனால் ஈஸியாக ஆர்என்ஏ வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால தான் இதோட ஸ்டெபிலிட்டி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து அடிஷ்னலாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கே தெரியும். டிஎன்ஏனா தைமின் இருக்கும், ஆர்என்ஏனா யுராசில் இருக்கும். இந்த தைமின் இருக்கிறதுனால தான் டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது, யுராசில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டும் நம்ம சொல்லலாம். வேரியேஷன் த்ரோ இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் பிஃபோராக பார்த்தது தான். தென் வேரியேஷன் த்ரோ மியூட்டேஷன். இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜில் என்ன சொன்னோம், மென்டல் அண்ட் கேரக்டர் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையுமே டிஎன்ஏ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஆர்என்ஏ வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம், ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக எதில் தான் இருக்கும், டிஎன்ஏல இருக்கிறதுனால டிஎன்ஏ as the ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். வேரியேஷன் த்ரோ மியூட்டேஷன். வேரியேஷன் த்ரோ மியூட்டேஷனுங்கிற போது ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே வந்து மியூட்டேட் ஆகும். ஆர்என்ஏ பீயிங் அன்ஸ்டேபிள். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர்என்ஏ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து மியூட்டேட் ஆகும். பட் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் தான். இந்த above discussion indicate that both RNA and DNA can function as genetic material. இவ்வளோ டிஸ்கஷனும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஆர்என்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், டிஎன்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லுது. DNA is more stable and is prepared for storage of genetic information. டிஎன்ஏ வந்து அதிக நிலைப்புத்தன்மை அதிகம் என்கிறதுனாலையும் மரபு தகவல்களை ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனாலையும் டிஎன்ஏவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதிகப்படியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோம். தட்ஸ் ஆல்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டுடே என்ன பார்த்தோம், ஆர்என்ஏ வேர்ல்டு பார்த்துருக்கோம், ஆர்என்ஏ உலகம் பார்த்துருக்கோம். அடுத்து மரபணு பொருட்களின் பண்புகள்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏக்கு இடையான மரபு பொருட்களோட பண்புகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து நிறைய 1 மார்க் கேட்பாங்கம்மா. டிஎம்வி வைரஸில் ஆர்என்ஏ தான் மரபு பொருள் அப்படின்றத கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்கம்மா. இந்த பிராங்கல் கான்ட்ராக்ட் சிங்கர் அது 1 வேர்டு. அடுத்து லெஸ்லி ஆர்ஜல், பிரான்சிஸ் ஃப்ரிக், காரல் ஓஸ் என்ன சொன்னாங்க, இந்த ஆர்என்ஏ உலகத்தை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றத கேட்பாங்க. அடுத்து கில்ஃபர்ட் என்ன சொன்னாருன்னு கேட்பாங்கம்மா. அதுக்கு அடுத்தபடியாக இது எல்லாமே 1 மார்க்கில் வரும். ரிபோசைம் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மார்க். எது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வைரஸஸ் ஆர்என்ஏ அப்படின்றத 5 மார்க்கில் கேட்பாங்க. தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ் டிஎன்ஏ பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.